எல்லாத்தையும் பத்தி பேசியிருக்கேன். இப்ப நேத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா கிரில் ஆயில் பத்தி பேசியிருக்கேன். இதெல்லாம் இந்த வீடியோ எல்லாம் எடுத்துட்டு போய் அவன் காமிச்சு போய் மாதிரி ப்ராடக்ட் இருக்குப்பா, நம்ம வாழ்க்கைப்பா, இந்த ப்ராடக்ட் எல்லாம் வாங்கும் போது ஏதாவது வாங்கினா கூட 10 20 பிவி 30 பிவி வந்துடும். அவங்களுடைய ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். அப்ப யாருக்கெல்லாம் போய் சொல்லலாம், எப்போ போய் சொல்லலாம், யார நம்ம இதுல அவங்கள ப்ராடக்ட் வாங்க வச்சு எவ்வளவு பிவி பண்ணலாம், யார ஸ்பான்சர் பண்ண வச்சு நம்ம எவ்வளவு பிவி எடுக்கலாம், அவங்க 2 பேரும் ஸ்பான்சர் பண்ணலாம், நான் 3 பேரை ஸ்பான்சர் பண்றேன். சரி, அவங்க 2 பேர் ஸ்பான்சர் பண்ணா நம்ம அவங்களுக்கு மீட்டிங் கொடுக்கணுமே. அப்ப என்னைக்கு நம்ம அவங்க வீட்டுக்கு மீட்டிங் கொடுக்க போறோம் அதை அவனுக்கு சொல்லணும். நான் உங்க வீட்டுக்கு வரேன், நீங்க கூப்பிடுங்க. கூப்பிடல, முடியல, ஓகே போயிட்டு வாங்க. இதன் மூலியமா என்னுடைய இலக்கு இது, தொடர்ந்து போங்க. மாத முடிவுல பாருங்க உங்க இலக்கு என்ன வச்சிருந்தீங்க, என்ன பண்ணிருக்கீங்க, ஏன் அந்த இலக்கு அடையல, அதை ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுங்க. இதை திருப்பி மாத்தி கரெக்டா பண்ணீங்கன்னா 3வது மாசம் 4வது மாசம் டார்கெட் எடுப்பீங்க. சிம்பிள் விஷயம். ஸோ பிளான் பண்ணுங்க. பிளான் பண்ணதுக்கு அப்புறம் ஆக்ஷன். இன்னைக்கு இந்த வீட்டுல ஷெடியூல், நாளைக்கு இந்த ஊர்ல ஷெடியூல், நாளைக்கு இங்க ஷெடியூல், போங்க. அந்த போகும்போது பிலீவ், நம்பிக்கையோட போகும். நடக்கும். ஏன் நடக்கும்? நடக்கும் அப்படிங்கிறதுனாலதான் உங்களுக்கு அந்த கனவு வந்தது. நடக்கும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த திட்டங்கள் போட்டீங்க. புரிஞ்சுக்கோங்க. சில பேருக்கு அந்த மாசமே நடக்கும், சில பேருக்கு 2-3 மாதங்கள் கழித்து நடக்கும். பிகாஸ் ஒவ்வொருத்தருடைய தெய்வ ரகசியம். பட் நீங்க செய்ய வேண்டியது செய்யுங்க. திஸ் இஸ் வாட் இஸ் சிம்பிள் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்ட். அண்ட் ஒன்ஸ் இதை செஞ்சிட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்தது இந்த வியாபாரத்தில் ஜெயிக்கணும்னா இந்த மாதிரியான மனப்பாங்குகளை நீங்க வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த மனப்பாங்குகளை இதெல்லாம் வந்து ப்ரீரிக்விசிட்ஸ் அப்படின்னா அர்த்தம். இந்த வியாபாரத்தில் ஜெயிக்கணும்னா இதெல்லாம் கட்டாயமாக அவசியம். அதற்கு அப்புறம் தான் இந்த இதெல்லாம் இல்லாம வியாபாரத்தில் ஜெயிச்சிட முடியும்னு நினைக்காது. இதுதான் பேசிக். முதல்ல இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கான்செப்ட். என்ன நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கான்செப்ட்? ஒரு சிறுதுளி பெருவெல்லம். ஒரு ஒத்த மரம் தோப்பாகாது சொல்லுவாங்க. இல்ல, ஒத்த மரம் இங்க தோப்பாகும். யோசிச்சு பாருங்க. ஒரு ஆள் வந்தேன், இன்னைக்கு 24 லட்சம் பேர் வந்திருக்காங்க. இப்போ சித்தார்த்த எடுத்தீங்கன்னா கோடி பேருக்கு மேல இருக்காங்க. இப்போ ஒரு டிராப் மிகப்பெரிய சமுத்திரமா இருக்கா இல்லையா? பிலீவ். எனக்கும் ஆகும், அவருக்கு ஆயிடும் பாயம், எனக்கும் ஆகும். அந்த பிலீஃபை, அந்த பிலீஃப் கொஞ்சம் கஷ்டமா இருக்கா, அப்போ அதை ஏற்படுத்திக்கிறதுக்கு எதையெல்லாம் பார்க்கணும், இது மாதிரியான மீட்டிங், இது மாதிரியானவங்களோட பேசுங்க. ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிலீஃப் ஜாஸ்தி ஆகிட்டே வரும். அடுத்தது இந்த நிறுவனம் மாதிரி வேற நிறுவனம் இல்லை. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே 100% பர்ஃபெக்டா ஒரு விஷயத்தை எதிர்பார்க்காதீர்கள். உலகத்தில் 100% பர்ஃபெக்டா உலகத்தில் எதுவும் இல்லை. ஏதாவது இருக்கா? முதல்ல உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்க மனசுக்கு வந்து அந்த ஹார்ட், உங்களுடைய இருதயம் அதை அப்படி தொட்டுட்டு நீங்க பர்ஃபெக்டான்னு சொல்லுங்க. உங்களுக்குள்ள எவ்வளவு குறைகள் இருக்கு, உங்களுக்கு தெரிந்த குறைகள் உங்களுக்கே தெரியும். இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பா எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை மாதிரி கல்லூரி மங்க யாரும் இல்லை, அவ்வளவுதான். கரெக்டா? இந்த இடத்துல வச்சுட்டு பாருங்க. அப்போ நீங்களே சரியில்லை, யாரும் சரியில்லை. அப்ப ஏங்க நீங்க எப்படி மக்களுடைய கூட்டு சேர்க்கை தான் ஒரு நிறுவனம். அப்ப அந்த நிறுவனம் எப்படி பர்ஃபெக்டா இருக்க முடியும்? பட் இங்க நான் ஜெயிக்கணும்னா இது இருந்தாதான் நான் ஜெயிக்கணும். அதுக்காக பர்ஃபெக்ட் இல்லாத நிறுவனத்தெல்லாம் இது பண்ணுமா சார்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். நீங்க ஆராய்ச்சிக்கோங்க. நான் ஆராய்ச்சிருக்கேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கம்பெனிஸ். பட் அது முதல்ல சந்தேகங்கள் இருந்ததுன்னா அந்த சந்தேகத்தை உங்களோட மேல இருக்கிற அப்ளைனோட உட்காந்து அதை போக்கிக் கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னா நான் இப்பெல்லாம் நான் தமிழ்நாட்டில் அங்கங்க வரும்போது வாங்க எங்களோட உட்காந்து பேசுங்க, அல்லது எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஒரு நாள் ஜூம்ல கூட உங்களுக்கு வேணும்னா உங்க லீடர்ஸ் வச்சு கேளுங்க.
நான் வந்து உங்களுக்கு இது எப்படி அப்படிங்கறத உங்களுடைய சந்தேகத்தை சொல்லுங்க. எப்படி சார் இது எப்படி சார் இது எப்படி சார் கேளுங்க, பதில்கள் சொல்லுங்க. சந்தேகத்தை தீர்த்துக்கோங்க. பட் ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் அ கிரேட் டைம். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க எந்த வேலை செஞ்சாலும், அதாவது நீங்க ஒரு BMW சேல்ஸ்மேனா இருந்தாக்கா, BMW சேல்ஸ்ல நீங்க ஜெயிக்கணும்னா BMW இருக்கிற பிளஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். வெளியே இருக்க மத்த கார் இருக்கு பாருங்க, ஆடி பூடி பென்ஸ் ஜாகுவார் லொட்டவார் அந்த வார் எல்லாம் நெகட்டிவ் தெரியும். BMW எல்லாம் பாசிட்டிவ் தெரியணும். BMW என்ன தெரியக்கூடாது, நெகட்டிவே தெரியக்கூடாது. வெளியே இருக்கிற பென்ஸ் அதுல இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் தெரியணும். ஏன்னா எல்லாத்துலயும் நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. இங்க எனக்கு இந்த பாசிட்டிவ் தான் தெரியும், மற்ற இடத்துல நெகட்டிவ் தான் தெரியும். நீங்க BMW ஜெயிச்சிருவீங்க. ஆனா நான் BMW உட்காந்துட்டு BMW நெகட்டிவ் எல்லாம் எனக்கு தெரியும், வெளியே இருக்கிற பாசிட்டிவ் எல்லாம் எனக்கு தெரியும். BMW ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சிம்பிள் லாஜிக். அப்போ இதை முதல்ல ஸ்திரம் பண்ணுங்க. அடுத்தது லவ் யூ பிலீவ் யுவர் ப்ராடக்ட். இல்ல, இந்த பொருள் தான் உங்க வாழ்க்கையை மேலத்துக்கு போகும். உங்க குடும்பத்து உங்களுடைய தலைமுறையே அப்படியே பயம் இல்லாம வாழ செய்ய போறது எதுனா இந்த பொருளை தான். அப்ப அந்த பொருளை எப்படி நேசிக்கணும், இந்த பொருளை தவிர வேற பொருள் மேல கைப்படக்கூடாது. அடுத்தது உங்கள் மேல் நம்பிக்கை, நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள. அதுலயும் உங்களுக்கு குறை பாருங்க, இதுல எதெல்லாம் உங்களுக்கு குறை இருந்தாலும் அந்த குறைகளை உங்க மேல இருக்கக்கூடிய லைன் ஆஃப் ஸ்பான்சர் அதுல கடைசி வரைக்கும் வரலாம். இதை சரி பண்ணுங்க. முதல்ல இது சரி பண்ணாம நிறைய பிரச்சனைகள்னா இது எல்லா இடத்துலயும் நிறைய சரியில்லை. அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா இதுல ஏதாவது ஒரு குழப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப எப்படி ஜெயிக்க முடியும்? அண்ட் அடுத்தது, இங்க குறைசல் வெளியே போனவங்க இங்க வேற எங்கேயும் ஜெயிச்சது இல்லையா? இது புரிஞ்சா சார்? ஸோ இதை நீங்க கரெக்ட் பண்ணுங்க. கரெக்ட் பண்ண வேண்டியது உங்க அவசியம். இதுல ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டீங்களா, இதெல்லாம் சரியா இருக்கும். அடுத்தது மாஸ்டர் ஆஃப் ஷோ அண்ட் டெல். நீங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு கீழே இருக்கிற நீங்க தான் புரிய வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க வருவாங்க. இப்ப பாருங்க, நமக்கு 253 பேர் இருக்காங்க. 253 பேர் தான், அவ்வளவுதான் வருவாங்க. அப்ப வராதவங்களுக்கு என்ன பண்ண போறீங்க? அப்ப நம்ம தான் போகணும். So you should be a master of show and tell. Fine friends, அடுத்தது மிக முக்கியம். இந்த 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல கத்துக்கோங்க. இந்த பிசினஸ் என்ன, இந்த பிசினஸ்னுடைய ஆழம் என்ன, இது எத்தனை நாளா நடந்துட்டு இருக்கு, எப்படிலாம் நடந்துட்டு இருக்கு, இதுல என்னெல்லாம் நெளிவு சொலிவுகள், நிறைய விஷயம் இருக்கு. கத்துக்கோங்க. அப்பதான் ஓஹோ இப்படியா, ஓ இதுல வெற்றி பெற்றவர்கள்லாம் என்னென்ன மாதிரி இன்னல்கள்லாம் சந்திச்சு வெளியே வந்தாங்க, இதெல்லாம் நமக்கும் வரலாம். அப்ப நம்ம எப்படி அதை பார்க்கணும், அந்த மாதிரி எல்லாத்தையும் கத்துக்கணும். கத்துக்கொண்டதுக்கு அப்புறம் நீங்க இப்ப என்ன பண்ணிருக்கீங்க, ஜூம் மீட்டிங் வரீங்க, எல்லாம் ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு கேட்க வருவானா, சொல்ல முடியாது. அப்ப அவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது யாருடைய கடமையாயிடுது, உங்க கடமை. அப்ப லேர்ன் டு டீச். அப்ப என்னுடைய கீழே இருக்கிறோம், எனக்கு நம்பி வந்தவர்களை என்னுடைய குழுவில் இருக்க, ஏன்னா உங்க குழுவுக்கு நீங்க தான் மேனேஜிங் டைரக்டர், சிஇஓ. என்னுடைய குழுவுக்கு நான் சிஇஓ. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவன் குழுக்கு அவன் சிஇஓ. பிகாஸ் உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் குழந்தைகள் அங்க இருக்கு. சோ அவங்களுக்கு நம்ம கத்துக் கொடுக்கணும். இது மொத்தம் இருந்தா பத்தாது, நம்ம 10 பேர் கத்துக் கொடுக்கலாம், 100 பேர் கத்துக் கொடுக்கலாம். டீம் இப்போ சொல்லுங்க 24 லட்சம் பேர் ஆயிடுச்சு. இப்ப நாம இப்ப எல்லாத்தையும் கொடுத்துக்க முடியுமா? எஸ், ஜூம் மீட்டிங் மூலமா இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு, பண்ண முடியும். பட் இருந்தாலும் என்ன மாதிரியே நிறைய பேர் பேசுறதுக்கு உருவாக்கிட்டேன்னா, அப்போ அவங்களையும் கத்துக்கொள்வதற்கு நான் என்ன பண்ணனோ அதை மற்றவர்களையும் டூப்ளிகேட், அது எல்லாரும் செய்வாங்களா தெரியாது. பட் கொஞ்சம் கை அளவு உள்ளவங்க செய்ய வச்சிட்டீங்கனாலே ஜெயிச்சிட்டீங்க. இதை கிளியர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ப்ரீ ரெக்விசிட்டிஸ். அடுத்து கடைசியா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது, இந்த கமிட்மெண்ட்ஸ் எழுதுங்க.
பிளட்ஜ் எடுக்கும் போதே 3 வருஷம் சொன்னேன். இங்க பாருங்க 2 வருஷமா சொல்றேன். 12ல இருந்து 24 மாசங்கள். ஒவ்வொரு நாளும் 10 மணி நேரம், 15 மணி நேரம், 20 மணி நேரமே சொல்லல. ஒரு வாரத்துல 10 நாள் 10 மணி நேரம், 14 மணி நேரம். ஒரு நாள் 24 மணி நேரம் கூட இல்லை. ஒரு நாள்ல 24 மணி நேரம் இருக்கு. ஒரு வாரத்துல 10ல இருந்து 14 மணி நேரம். ஒரு வாரத்துல. தட் மீன்ஸ் ஒரு நாள்ல 2 மணி நேரமா, 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் எப்படியாவது கொடுக்கணும். அது மாதிரி ஒரு 2 மாசம் கொடுப்பையா அப்படின்னு ஒரு வைராக்கியமான ஒரு முடிவு எடுக்கும். சும்மா நான் நினைச்ச போது வருவேன், நினைச்ச போது போவேன். திருப்பி சொல்றேன், எனக்கு தெரியாது. அப்ப ஜெயிக்கணும்னா இதெல்லாம் வேணும். சோ முதல்ல அதுக்கு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. நான் 2 மணி நேரம் கொடுப்போம்பா 2 வருஷத்துக்கு. நம்ம சில இடத்துல கடவுள் வேண்டுகிறோம் இல்லையா, நான் இந்த கோயிலுக்கு 7 வாரம் வரேன், 10 வாரம் வரேன், 7 வாரம் இந்த விரதம் இருக்கேன், எல்லாம் வேண்டிக்கிறோமா. அவன் அந்த 7 வாரம் வேண்டிக்கு அப்புறம் அந்த நேரத்துல காய்ச்சல் வருது, ஏதோ ஒரு பிரச்சனை, அதை விட்டுறோமா, ஐயோ போகணும்னு எப்படியோ பண்றோம் இல்லையா. அப்ப இதேதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலங்காலமாக நம்ம தலைமுறையாக நம்ம தாத்தா பாட்டி, நம்ம அப்பா அம்மா எதெல்லாமோ பண்ணாங்க, வாழ்க்கை மாறல. ஆனா ஒரு வாழ்க்கை மாறக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் கையில கிடைச்சிருக்கு. ஒரு 2 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப செய்யலாமா வேண்டாம்? ஃபர்ஸ்ட். அடுத்தது சின்ன சின்ன செலவுகளுக்கு ரெடியாகும். ஒரு பைசா நான் பாக்கெட்ல இருந்து எடுக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு பாருங்க. எல்லாமே இங்க பைசா வச்சுதான். அதுக்காக வாரி கொடுக்க சின்ன சின்ன விஷயங்கள். இப்ப பாருங்க, அந்த ஜூம் பாக்கணும்னால உங்க போன்ல டேட்டா இருந்தா தானே பார்க்க முடியும். அப்ப அந்த டேட்டாக்கு நீங்க செலவு பண்ணணுமா வேண்டாமா? செலவு. எங்கேயோ ஒருத்தட்ட போய் பேசுறீங்க, முடிச்சதுக்கு அப்புறம் என்னப்பா ப்ராடக்ட் இருக்கு, கேட்லாக் இருக்கான்னு கேட்டா ஒரு எடுத்து கொடுக்கறதுக்கு ஒன்று வேணுமா வேண்டாமா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு ஊருக்கு போறீங்க, ஒரு பஸ் டிக்கெட் வாங்கணும், அது காசு போடணுமா வேண்டாமா? உங்க அப்ளைன் வந்து தருவாரா அல்லது கம்பெனி வந்து தருமா? அது மாதிரி சின்ன சின்ன செலவுகளுக்கு தயாராகி இது முடியாச்சுங்களா. அடுத்தது இப்ப நான் சொல்லக்கூடிய அடுத்த 3 ரொம்ப ரொம்ப அவசியம். இது வந்துருச்சு அப்படின்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 கரெக்டா பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சாச்சு. என்ன 3 விஷயம்? நீங்க யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்பை சொல்றீங்களோ, நீங்க எப்படி இந்த வாய்ப்பை பார்த்து அப்படியே புலனாயுதம் அடைஞ்சீங்க, அதே மாதிரி அவங்க புலனாயுதம் அடைவாங்கன்னு எதிர்பார்க்காது. அப்ப அவங்க ஆக இங்க ஒண்ணும் ஆகக்கூடாது. அதே மாதிரி ஆயிட்டாங்க, அதுக்காக இங்க ஓடு குதிக்கவும் கூடாது. ஓகே, இது புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களை மாதிரியே மற்றவங்களும் இந்த வாய்ப்பை கேட்டுட்டு அப்படியே இதாயிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. டோன்ட் வரி அபவுட் இட். அது என்னுடைய வேலை எல்லாரும் சொல்றது. அப்ப என்ன, நான் எப்படி பார்த்துட்டு புலனாய் அதே மாதிரி புலனாய் அடைகிறவன் எவ்வளோ ஒருத்தர் இருப்பான். எப்படி சொல்றேன்னு கேட்குறீங்களா? இப்ப பாருங்க, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு டிஷர்ட் போட்டுட்டு இருக்கேன் நான். இந்த டிஷர்ட் என்ன நானே தயாரிச்சேனா? ஒரு கடைக்கு போனேன், அந்த கடையில டிஷர்ட்ஸ்லாம் எடுத்து போட்டாங்க. எனக்கு இது பிடிச்சது, இதை நான் எடுத்துட்டு வந்தேன். அந்த கடைக்கு வரவங்க எல்லாருமே இந்த டிஷர்ட் எடுத்தாங்களா? ஒவ்வொரு அதுல இருக்கக்கூடிய வெரைட்டில ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணுமோ அதை எடுத்துட்டு போனோம். சரி, அந்த கடையில இந்த வெரைட்டி டிஷர்ட்டை எடுத்த ஒரே ஒரு ஆள் நான் தான். அப்ப எனக்கு எப்படி பிடிச்சதோ அதே மாதிரி பிடிச்சி எடுத்தவங்க, இதே கலர் இதே டிஷர்ட்டை எடுத்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்களா மாட்டாங்களா? அவங்கள பிடிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேலை. அது யாரு சொல்லும் போது தெரியும், ஐயா இது எனக்கு வேண்டாம், அப்போ இவன் நம்ம ரகம் இல்லை, அவ்வளவுதான், சிம்பிள். அவங்க மாட்டிட்டு வரமாட்டான். ஏதோ பண்றான், நான் தானே உன்னுடைய மனசுல எல்லா மாதிரி இருக்கும், அதே மாதிரி தானே நானும் இருக்கேன்னு மாட்டிட்டு திருவாங்கன்னு நினைச்சீங்கன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போனோம், அது எதுவும் ஆகக்கூடாது. ஸோ இதுக்கு முடிவு வச்சுக்கணும். நம்ம யாருக்கெல்லாம் சொல்றோமோ நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க, நோ ப்ராப்ளம், பட் யாரோ ஒருத்தன் ஆகும். ரெண்டாச்சுங்களா? இப்போ வருது ரொம்ப முக்கியம். நம்ம கலர் நமக்கு எப்படி பிடிச்ச மாதிரி இந்த வாய்ப்பை பிடிச்ச ஒருத்தர் சைன் பண்றாரு இல்லையா, நம்ம எவ்வளவு கமிட்மெண்டோட இந்த வேலை செய்யறோமோ அதே மாதிரி அவனும் கமிட்மெண்டோட வேலை செய்வான்னு எதிர்பார்க்க. கொஞ்சம் யோசிக்கலேன். இந்த ஆள் இன்னைக்கு 25 லட்சம் சம்பாதிக்கிறாங்களா? இன்னைக்கு நான் என்ன கமிட்மெண்ட் கொடுக்குறேனோ அதே கமிட்மெண்ட் எத்தனை பேர் கொடுக்குறாங்க? அதுக்கு நான் ஐயோ எவனும் இல்லை, எதுக்குடா நான் பண்ணணும்?
சும்மா ஒரு உதாரணமா சொல்றேன். எதுக்கு நான் வந்து ஒவ்வொரு நாளும் நைட்டு 9 மணிக்கு உட்காந்து கத்திட்டு இருக்கணும்? நம்ம தான் இதாயிடுச்ச போயிட்டு போயிடலாம்ல. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அப்ப அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. சொல்லுவாங்கல்ல, இது பணங்காட்டு டரி, இந்த சஞ்சலப்புக்கெல்லாம் அந்த பார் இருக்கணும். வந்தவர்கள் உங்களை மாதிரி கமிட்மெண்ட் கொடுக்காம இருந்தாலும் நோ ப்ராப்ளம். பட் அவங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுப்பதற்கு நீங்க என்ன பண்ணணும்? திட்டுவதோ இதுவல்ல, அவர்களுக்கு படிப்பினை செய்யணும். கொஞ்சம் கொஞ்சம். இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ரைட். அடுத்தது, இந்த வாய்ப்பு ஒரு புது மாதிரியான ஒரு விஷயம். நல்லா பாருங்க. ஒரு அக்ஷரம் படிக்காம, ஒரு தம்பிடி முதலீடு போடாம இங்க பல கோடிகள் சம்பாதிக்கலாம் அப்படின்னா இது வரைக்கும் அது மாதிரி ஏதாவது தெரியுமா நமக்கு? அப்போ இது ஒரு புது மாதிரியான ஒரு விஷயம். அப்போ நீங்க யாராக இருந்தாலும் சரி, PhD வரைக்கும் படிச்சிருக்கலாம், ஒரு கம்பெனியினுடைய இதையே நிர்வகிக்கக்கூடிய லெவல்ல இருக்கலாம். பட் இந்த வியாபாரத்துக்கு வந்துட்டீங்களா, நீங்க ஒரு சின்ன குழந்தை, கத்துக்கணும், எனக்கு தெரியாது, அந்த திறந்த மனதோட இருக்கணும். இதெல்லாம் எஸ் அப்படின்ட்டீங்கன்னா காலர் நல்லா தூக்கிக்கலாம், நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அடுத்தது, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கை மாறல, இதுவரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்களோ அதன் விளைவாக மாறல. அப்ப இப்ப வாழ்க்கை மாறணும்னா நம்ம வேற பண்ணுவதற்கெல்லாம் நம்ம தயாராகும். அதுதான் நம்ம பேச போறோம். ரைட் ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த விஷயம், மிக முக்கியமான விஷயம், இந்த வியாபாரத்தை ஜெயிக்கிறதுக்கு 3 கோல்டன் ரூல்ஸ். இது நீங்க எந்த லெவலுக்கு போனாலும் இதை பண்ணிட்டு இருக்கணும். என்னென்ன? ஷேர் தி ப்ராடக்ட். இந்த பொருளை உடைய அனுபவத்தை நாம் பகிர்ந்து கொண்டே இருக்கணும். ஏன்? இது ஒரு வாய்வழி விளம்பரம். நம்ம இதெல்லாம் பார்க்கறது, டிவிலாம் வந்து காமிச்சிட்டு போயிடுறான், நம்ம போய் பொருளை வாங்குறோம், நம்ம காசு நம்ம கிட்ட இருந்து போயிடுது. நம்ம ஓட்டாண்டியாவே தலைமுறையா உட்காந்துருக்கோம். அந்த வந்து டான்ஸ் காட்டு போனவன் அந்த பொருளை யூஸ் பண்ணிருக்க கூட மாட்டான், தொற்று கூட மாட்டான். ஆனா அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? நம்ம கிட்ட இருந்து ஒரு 10 ரூபா தான் போயிருக்கும். ஆனா 10 ரூபாய் 100 கோடி பேர்ல போச்சுன்னா இதை புரிஞ்சுக்கோ. பட் இங்க நம்ம அது மாதிரி வரப்போகுது அப்படின்னா, இந்த பொருள்களுக்கு எங்கேயும் விளம்பரம் இல்லை. அதுக்கு இப்ப யாரு? நம்ம தான். அப்ப நம்ம தான் இந்த பொருளை பத்தி பேச ஆரம்பிக்கணும். அதுக்காக வீடு வீடா போய் உட்காந்து பேச வேண்டாம். நம்ம தெரிந்தவர்கள், நண்பர்களுக்கு எப்பெல்லாம் முடியுமோ தினம் இதை ஷேர் தி ப்ராடக்ட். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயமா எவனோ ஒருத்தன் லவுட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கான், நம்ம வாய்வழி மூலியமாக இதை செய்ய போறோம், மற்றவர்களையும் வாழ வைக்க போறோம், நம்மளும் வாழ போறோம். இப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தினம் ஒருத்தருக்காவது நம்ம பேசணும். எப்படி பேசணும்? இப்ப எப்படி சொல்லி கொடுக்க போறோம்னா அது மாதிரி பேசணும். இதை தினம் செய்யணும். அடுத்தது, செல் தி ஈவென்ட். இன்னைக்கு ஜூம் மீட்டிங் நடக்குது. அப்ப இந்த ஜூம் மீட்டிங் இருக்குன்னு சொல்ற போஸ்டர் வந்து 2 நாள் முன்னாடி வந்தாச்சு. அடுத்தது, இந்த மாதிரி வாரம் ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்பு. இந்த சக்சஸ் பிரின்சிபல்ஸ்ல நம்ம முதல் வாரம் வந்து ஒய் நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ஒய் வெஸ்டேஜ் பத்தி பேசுவாரு. 2வது வாரம் வந்து நெட்வொர்க் நம்மளுடைய கம்பெனியோடைய காம்பன்சேஷன் பிளான் பத்தி பேசுவாரு. 3வது வாரம் இது எல்லாருக்கும் தெரியும், இது எப்பவும் தெரியும். அப்போ தயாராகிட்டோம். நம்ம கீழே வந்திருக்காரு இல்லையா, ஜாயின் பண்றாரு இல்லையா, அவருக்கு கற்பிக்கணும் இல்லையா. அப்ப அவர் எப்படி வந்து கற்பித்துப்பாரு? இங்க வந்தா தானே. அப்ப இங்க ஒண்ணு இருக்குங்கிறது யார் போய் சொல்லணும்? நாம் தானே சொல்லணும். வெறும் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ணா போருமா? கவனம் படிக்கணும். யாருக்கு? நம்மளுடைய பீப்புளுக்கு, நம்மளுடைய குழுவில் இணைந்தவர்களுக்கு. கம்பெனி பாலி சார் வர ஈவெண்ட் இருக்கு, டமாரம். இப்போ V20 ஈவெண்ட் டெல்லியில 1,00,000 பேர் கூடக்கூடிய ஒரு ஈவெண்ட் நடக்குது. அப்ப அந்த 1,00,000 பேர் கூடக்கூடிய ஒரு ஈவெண்ட் எவ்வளவு வைப்ரண்டா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப நம்மளால போக முடியும், நம்மளால செலவு. எஸ், அங்க போனோம்னா நம்ம எவ்வளவு எனர்ஜி எடுத்துட்டு வர முடியும் யோசிச்சு பாருங்க. அப்ப அதை பரப்ப வேண்டியது யாருடைய வேலை? கடன் வாங்கி போகணுமா, அதை நான் சொல்லல. பட் அதே சமயம் போக முடியும். எஸ், அவர் வந்து போயிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய இது எப்படி இருக்கும்?
சோ அதை விடக்கூடாது. யாரெல்லாம் முடியுமோ வாங்க. அதே மாதிரி நம்ம சென்னையில நடக்குது பாருங்க. நம்ம ஊர்ல ஒரு 30-40 கிலோமீட்டர் ரேடியஸ்ல நம்ம டீம்ல ஒரு மீட்டிங் நடக்குது. அங்கதானே தலைவர்களை பார்க்க முடியும், ஜெயிச்சவர்களை பார்க்க முடியும். அப்பதானே அவங்களுக்குள்ள நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். செய்ய வேண்டியது நம்ம வேலை. அடுத்தது சின்ன பிளான், வெரி ஸ்மால் பிளான். இதுல இந்த 3 இதையும் அப்படி வச்சிருக்கேன். ஒரு மாசத்துக்கு 100 PV வச்சுக்கோங்க. சிம்பிள் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடத்துலையுமே தேவையில்லாம 3000 ரூபாய்க்கு எதுவும் இல்லாம ஏதோ பண்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம டியூ கார்டன், நம்ம எல்லார் வீட்லயும் பெண்கள் இருக்காங்க. ஒரே ஒரு பெண்ணா இருக்காங்க, எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் அட்லீஸ்ட் ஒண்ணுக்கு ஒண்ணு வேணுமா? அடுத்தது நம்ம எனர்ஜி பூஸ்டர் சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். நம்மளுடைய நேற்று பேசின கிரில் ஆயில், இது எல்லாமே வேணுமா? இல்லை, இது நிச்சயமா எல்லாருக்கும் தேவைப்படுமா? அடுத்தது நம்ம வீட்டுல ஆரோக்கியமான ஸ்பிருனா அது மாதிரி ஒரு 1-2 வேணுமா? இதுக்கப்புறம் நம்ம குளிக்கிறதுக்கு, நம்ம பல் தேய்க்கிறதுக்கு அது வேணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 100 PV சர்வ சாதாரணமா வந்துருமா? வராதான். இதுல போய் ஐயோ எனக்கு இங்க காசு இருக்கணும், அப்ப வெளியே எப்படி போய் ப்ராடக்ட் வாங்குறேன்? இது புரிஞ்சிருச்சா? ஒரு வச்சுக்கோங்க, ஒரு 100 PV. அப்புறம் எவ்ரிடே யாருக்காவது ஒருவருக்கு இப்ப நான் எப்படி சொல்லித்தரணும் அது மாதிரி பிளான் சொல்லுவேன். அதாவது இந்த வாய்ப்பை பத்தி நான் எடுத்து சொல்லுவேன். இது மாதிரி ஒண்ணு இருக்கு. அவர் சேர்றாரு, சேரல, ஏன்னா காரி துப்புறாரு, கண்ணா அப்படின்னா திட்டுறாரு. நான் தெளிவா இருக்கேன். சூப்பரான விஷயம் அது. மற்றவங்களை வாழ வச்சு நான் வாழ போறேன். இதை நான் சொல்லுவேன். நீங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை நான் செய்வேன், கரெக்டா செய்வேன். டெய்லி கொடுத்துரு. அதே மாதிரி எந்த ஈவென்ட் நடந்தாலும் எவன் என்னோட டீம்ல வரல போல. இப்ப நிறைய பேர் இங்க கேட்டு பாருங்க, நீ என் டீம்ல யாரும் வரல சார், நான் வரல. உன் டீம்ல நானாவது இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு முதல் முடிவு எடுக்கும். அடுத்த விஷயம் நான் இருப்பேன். ஃபர்ஸ்ட் விஷயம் யார் வராங்க வரல, எந்த ஈவெண்ட் இருந்தாலும் ஆன்லைன்ல நடக்கக்கூடிய டீம் ஈவெண்ட்ஸ்ல எதுவா இருந்தாலும் நான் இருப்பாங்க அப்படின்னு முடிவு எடுக்கும். ஆஃப்லைன்ல ஒரு 30-40-50 கிலோமீட்டர் ரேடியஸ்ல என்ன டீம் மீட்டிங் நடக்குதோ, கம்பெனி மீட்டிங் நடக்குதோ, யார் வராங்க வரல என்னோட நான் இருப்பேன். எத்தனை நாளைக்கு? 2 வருஷம் தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் சொல்ல போனா ஒரு 5 மாசம் பண்ணி பாருங்கன்னு சொல்றேன். அப்ப தினம் எழுதுங்க, டைரி எடுங்க. இன்னைக்கு 17ஆம் தேதி என்னென்ன ப்ராடக்ட் கன்சியூம் பண்ண, என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண, என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண. சோ தட் மாசம் முடிவுல நான் வந்துட்டேனா இல்லையா 100 PV தெரியும். இன்னைக்கு யாருக்கு போய் நான் பிளான் சொன்னேன், அவங்க காரி துப்பிருக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் நான் சொன்னேன், காரி துப்பிடா. அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஈவெண்ட் நான் போய் அட்டெண்ட் பண்ணேன், என் டீம்ல யாரும் வரல. பட் எல்லாருக்கும் நான் சொன்னேன், எல்லாருக்கும் போய் வலியுறுத்தினேன், என் அப்ளைனை வச்சு வலியுறுத்தினேன். என்னால என்னெல்லாம் முடியுமோ செஞ்சேன். அதை அங்க எழுதுங்க. ஒவ்வொரு நாளும் டைரி எழுதுங்க. 5 மாசம் செய்யுங்க, ஜெயிச்சே தீர்வீங்க. அப்படி நம்ம வாய்ப்பு வெறும் ஒரு 6 நபர்களுக்கு நான் 100 PV கூட போல, வெறும் ஒரு 30 PV தான் போட்டிருக்கேன். இந்த 30 PV வச்சு பண்ணோம் அப்படின்னாலே முதல் மாசமே நமக்கு ஒரு 27 ரூபாய். 30 PV அப்படிங்கிறது ஒரு 1000 ரூபாய். இதே அப்படியே அவங்களை டூப்ளிகேட் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த முறை நம்ம வருமானம் 724 ரூபாய், கிட்டத்தட்ட 1000 ரூபாய்கிட்ட வந்துருது. சின்ன சின்ன செலவுகளுக்கே நிச்சயமா எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறதுக்கு எதுக்காவது ஒண்ணு செலவு, நம்மளுடைய மொபைல் பில் கட்டுறதுக்கு எதுக்காவது ஒண்ணுக்கு நிச்சயமா உதவும். அல்லது நம்ம வாங்குற ப்ராடக்டே நமக்கு ஃப்ரீயா இருக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை கொடுக்கும். இது அப்படியே டூப்ளிகேட் பண்ணோம்னா 3வது மாசம் ஒரு பிரான்ச் ஆகி 17,000 ரூபாய் வரும். 4வது ஸ்டெப்ல நம்ம கிரவுண்டர் லெவல் ஆகி 1,46,000 ரூபாய். இது 4 மாசத்துல நடக்கணும்னு அவசியம் இல்லை. 4 ஸ்டெப் போட்டிருக்கேன். இது 4 நாள்லயும் பண்ணலாம், 4 வாரத்திலையும் பண்ணலாம், 4 மாசத்துலயும் பண்ணலாம். பட் 100% இதுதான் என்னோட இதுன்னு இலக்குன்னு இதன்படி நீங்க முயற்சி செய்ய ஆரம்பிச்சு போனீங்கன்னா 1 வருஷத்தில் இது நடந்தே தீரும். ஆமாவா இல்லையா? அப்ப இந்த 1 வருஷம் நடக்கணும் அப்படின்னாக்கா இந்த விஷயங்கள் திருப்பி சொல்றேன், இதை வச்சுக்கோங்க. அடுத்தது நாம இந்த விஷயத்த கையில வச்சுக்கணும். some will, somewhat, so what, start working,
somebody waiting. வருவாங்க, சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க. அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். நான் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருப்பேன். யாரோ ஒருத்தன் வருவான். இந்த இது இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்ப என்ன பண்ணணும்? பிளான். அப்போ சிஸ்டம் நம்ம கம்பெனி கொடுத்துருக்கு 7 ஸ்டெப். கன்சியூம் பண்ணுங்க. உங்களை யாரும் விற்க சொல்லல, கன்சியூம் பண்ணுங்க. கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வாய்ப்பை பத்தி, இந்த பொருளை பத்தி தெரியும், யூஸ் பண்ணிட்டீங்க. அப்ப அந்த யூஸ் பண்ணி வந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. ஷேர். லிஸ்ட் போடுங்க. என்னுடைய காது குத்து, என்னுடைய வீட்டில் நடக்கிற காது குத்துக்கு, என்னுடைய வீட்டில் நடக்கிற கிரகப்பிரவேசத்துக்கு, என்னுடைய கல்யாணத்துக்கு, என் வீட்டில் நடக்கிற கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு லிஸ்ட் போடுற மாதிரி நான் இந்த லிஸ்ட் போடு. யாரையும் விடாதீங்க. துப்பட்டவன் நோ ப்ராப்ளம். லிஸ்ட போட்டுருங்க 1000 பேர். அடுத்தது அவனுக்கே இன்விடேஷன் கொடுங்க. எதுக்கு? இந்த வாய்ப்பை பார்ப்பதற்கு. என்னைக்கு பார்க்கலாம்? இப்படி சார் கேட்பாம இந்த இன்விடேஷன் ஹோம் மீட்டிங் டீம் ஒர்க்கு தான் சிஸ்டம் சொல்ல போறேன். கன்சியூமுக்கு நான் எப்படி சோப் தேய்ச்சி குளிக்கணும், எப்படி நம்ம சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும் நான் சொல்ல தேவையில்லை. அது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம், இந்த யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் எனர்ஜியா இருக்கேன், என்னுடைய இது உபாதை இப்படி போயிடுச்சு, இதை சொல்லணும்னு நான் சொல்லித்தர வேண்டியதில்லை. அந்த படத்தை பார்த்துட்டு வந்து நல்லா இருக்கு, அந்த காஃபி நல்லா இருக்கு சொன்னது இல்லையா? நம்ம காது குத்துக்கு லிஸ்ட் போட்ட மாதிரி நம்ம லிஸ்ட் போடலாம். இதெல்லாம் நான் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியது எப்படி இன்வைட் பண்ணணும், எப்படி மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும், எப்படி டீம் ஒர்க் பண்ணணும். அடுத்தது இங்க உங்களுக்கு ஃபாலோ அப்புக்கு மீட்டிங்ஸ் வச்சிருக்கோம். அந்த ஈவெண்ட்டை செல் பண்ணிட்டீங்கன்னா போதும். சிஸ்டத்தை பார்க்கலாமா? இப்போ சிம்பிளா பாருங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பிரசன்டேஷன் ஒரு சேனல் இருக்கு. இந்த சேனலோட லிங்க் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். உங்களுடைய லீடர்ஸ் கிட்ட எல்லாம் இருக்கு. யாருக்கு இந்த இடத்துல இல்லையோ உங்க மேல இருக்கக்கூடிய லீடர்ஸ்ட கேட்டு வாங்கிக்கோங்க. அவங்க கிட்ட இல்லை அப்படின்னாக்கா ஒரு கிரவுண்ட் டைரக்டர் மூலியமாக இதை வந்து தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த லிங்கை தருவதற்கு நான் ரெடியா இருக்கேன். ஃபைன். இங்க பாருங்க, இந்த லிங்க்ல போனீங்கன்னா மேல உள்ள ஜாயின் பண்ண உடனே டெலிகிராம்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ், நீங்க ஜாயின் பண்ண உடனே என்னெல்லாம் இருக்கோ அது அத்தனையும் உங்களுக்கு வந்துடும். வேற வாட்ஸ்அப் அப்படி கிடையாது. இன்னைக்கு ஜாயின் பண்ணா இன்னையில தான் உங்களுக்கு வரும். இதுக்கு முன்னாடி ஷேர் ஆனது எதுவும் வராது. பட் வேற இங்க அப்படி இல்லை. ஸோ மேலே போயிடுங்க. மேலே போனீங்கன்னா இங்க ஒரு வீடியோ இருக்கு. இந்த வீடியோ வந்து இந்த டெலிகிராம் சேனலை அரசராஜன் எப்படி சொல்லித்தரணும் அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு இது சொல்லித்தரோம். நீங்க வீட்டில் நீங்க எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இதை பார்த்துருங்க. சரி, இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டெப் என்னங்க? 4வது ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் கன்சியூம், அடுத்தது ஷேரு, அடுத்தது லிஸ்ட், இப்போ 4வது இன்விடேஷன். இப்போ லிஸ்ட் போட்டோம், கரெக்டுங்களா? என்ன பண்ணுங்க, அந்த லிஸ்ட்ல ஒரு 4 பேரோ 5 பேரோ தினம் எடுத்து தனியா வைங்க. யார் சார் வைக்கலாம்? அது யார் வேற வைங்க. உங்களுக்கு யார கொடுக்கணுமோ எடுத்து வைங்க. ஓகே. இப்ப என்ன நேரா பண்ணுமா? ஒன்றும் இல்லை, போன் பண்ணுங்க. நல்லா கவனிங்க, எழுதிக்கோங்க. வேற இப்ப இருந்து ரெக்கார்ட் பண்ணிக்கோ, என்னோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்கோ. அவங்களுக்கு போன் பண்ணுங்க. ஒரு உதாரணமாக சண்முகம் அப்படிங்கிறவர் உங்க ஃப்ரெண்டோ உங்களுடைய சொந்தக்காரரோ உங்களுக்கு தெரிந்தவர் யாரோ ஒருவர், அவர் சண்முகம். ரோட்ல போறவங்கெல்லாம் பேச சொல்லலாம். அவருக்கு சண்முகம், அவருக்கு போன் பண்ணும். அவர் ஏற்கனவே உங்களுக்கு பழக்கமானவர். ஸோ அவர்கிட்ட குசலம் விசாரிங்க. ஐயா எப்படி இருக்க, மனைவி எப்படி இருக்காங்க, குழந்தைங்க எப்படி இருக்காங்க, அம்மா எப்படி இருக்காங்க, அப்பா எப்படி இருக்காங்க, அந்த ஊர்ல எப்படி இருக்கு, உங்க வேலை எப்படி இருக்கு, குசலம் விசாரிங்க. அவரும் உங்களை விசாரிப்பாரு. இது போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போட்டு போனதுக்கு அப்புறம், சண்முகம் நம்ம பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு சண்முகம், நம்ம ஏன் இந்த காஃபி டேல அல்லது இந்த இடத்துல ஒரு சின்ன காஃபி சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் சும்மா பேசலாமே. என்னைக்கு பேசலாம் கேட்காதீங்க. புதன்கிழமை பேசலாமா, வெள்ளிக்கிழமை பேசலாம், புரியுதுங்களா? புதன்கிழமை 4 மணிக்கு மேல பேசலாமா, புரியுதுங்களா? ஒரு ஆல்டர்னேட். என்னைக்கு பேசலாம் நான் அப்புறம் சொல்றேன்னு சொல்லிடலாம். நீங்க கொடுங்க. புதன்கிழமை கொடுக்கலாமா, அல்லது வெள்ளிக்கிழமையா, அல்லது வியாழக்கிழமையா, சனிக்கிழமையா, இந்த இடத்துல இந்த காஃபி டேல சாப்பிடலாமா, அது பார்க்கலாமா, அல்லது இந்த இடத்துல இந்த டீ டைம் இருக்கு அங்க பார்க்கலாமா, புரியுதுங்களா? சிம்பிள்.
இப்போ அவர் என்ன, அவருக்கு டைம் கொடுக்கலாம். இல்ல அவர் என்ன கேட்கலாம், எதுக்குப்பா என்னப்பா அது வீட்டுக்கு போறதுக்கு லேட்டுப்பா, நம்ம எத்தனை நாள்ப்பா பார்க்காம உட்காந்துருக்கோம், சும்மா ஒரே ஒரு நாள்ப்பா, ஒரு 20 நிமிஷத்துல இருந்து ஒரு 1/2 மணி நேரம் ஜஸ்ட் ஒரு காஃபி சாப்பிட்டு நம்ம இல்லாட்டி மூஞ்சியே மறந்து போயிடுவேன்ப்பா, புரியுதுங்களா? அவ்வளவுதான். இப்ப அவர் என்ன கேட்கலாம் அடுத்தது, சரிப்பா இது என்னப்பா பிசினஸ் ஏதோ பேசுற அப்படின்னு கேட்கலாம். உடனே நீங்க சொல்ல வேண்டியது, உடனே நீங்க ஆமாங்க நல்ல அற்புதம், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அது இல்லை இதெல்லாம் எதுவும் பேசக்கூடாது. என்ன சொல்லணும், ஏன் இப்படி பதட்டப்படுற நீ, நான் வெறும் காஃபி சாப்பிட்டு பிசினஸ் பிசினஸ் ஏதோ பேசுறேன், சும்மா தான் கூப்பிடுறேன், வேற ஒண்ணும் இல்லை, சும்மா நம்ம எதுக்கு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு உட்காந்துருக்க, புரியுதுங்களா? இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், 4-5 பேர் சொன்னேன். இப்போ இந்த 4-5 பேர்ல ஒரு 2-3 பேராவது சரி சொல்லுவாங்களா மாட்டாங்க. இதை தவிர வேற பேசக்கூடாது. பிசினஸ் ப்ராடக்ட் எது கம்பெனி அப்பேற்பட்ட கம்பெனி ஆகும், உலகம் 7 நாடுக்கு போயிடுச்சு, 8 நாடு பேச வேண்டியது இவ்வளவுதான். முடியுமா முடியாதா? இப்போ ஒரு நாளைக்கு புதன்கிழமை அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா, இப்போ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை நாளைக்கு இல்லைங்களா, சனிக்கிழமை அப்படின்னாக்கா சனிக்கிழமைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 அப்பாயின்மெண்டாவது இருக்கும். எப்படி சார் 3 அப்பாயின்மெண்ட் நான் கவனிப்பேன்? 3 அப்பாயின்மெண்ட் என்ன பண்ண போறீங்க? ஒன்னா இந்த காஃபி டே இல்லை பக்கத்துல இருக்கிற காஃபி டே, அப்படித்தான் இருக்க போது. எதுக்கு அந்த 3? இவர் வரலன்னா அவர் இருப்பாரு, இவர் வரலன்னா யாரா ஒருத்தருக்கு நம்ம பிளான் காமிச்சிருவோம். அதுக்குதான் சொல்றது 2 பேரோ 3 பேரோ எடுத்துட முடியுமா முடியாது? அப்பாயின்மெண்ட் ஃபைனா முடியும். இது முடிஞ்சிச்சா? இப்போ சனிக்கிழமை அன்னைக்கு யாரோ 2 பேரோ அல்லது ஒருத்தரோ வராரு, கரெக்டுங்களா? இப்ப அந்த ஒருத்தர் வரும்போது அவரோட திருப்பியும் குசலம் விசாரிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இந்த 3 இது பாருங்க, எல்லாம் உங்க போன்ல இருக்கணும். பாருங்க இங்க இருக்கு இந்த 3வது வீடியோ. இந்த வீடியோ தெரியுதுங்களா? ஒன்னா இந்த நல்ல கவனிங்க, இந்த 3வது வீடியோ, இந்த 3 இங்க பாருங்க, இது 4 இது 5 3 வீடியோ இருக்குங்க. எல்லாம் 1.5 நிமிஷம் ஓடும். வெறும் 1.5 நிமிஷம் தான், 3ஐயும் போட்டு காமிக்காதீங்க. இந்த 3ல் ஏதாவது ஒன்று, திருப்பி இன்னொரு தடவை அழுத்தம் திருத்தமா சொல்றேன், இந்த 3ல் ஏதாவது ஒன்று. எந்த ஒன்று சார்? நீங்க டிசைட் பண்ணுங்க, நீங்க முடிவெடுங்க, புரிஞ்சுங்களா? எல்லாம் குசலம் வந்த உடனே டப்பு இல்லை, குசலம் எல்லாம் முடிச்சுட்டு காஃபி எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இந்த காஃபி வர நேரத்தில் இருக்கும்போது அப்படியே பேசி முடிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே நடுவுல உனக்கு ஒரு விஷயம் காமிக்கிறோம் மறந்துட்டேன் பாத்தியா, ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மாரஸ்ராஜன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க கூடியது நம்மளால ஜஸ்ட் 1.5 நிமிஷம் அல்லது இந்த வீடியோ எனிதிங் ஏதோ 1.5 நிமிஷம் நிச்சயமா ஒன்னும் சொல்ல மாட்டேன், டப் டப்னு பாத்துருவான். ஆச்சுங்களா? இப்ப முடிஞ்சு போச்சா? இப்போ 3 வீடியோ இந்த வீடியோ பாத்துட்டாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்க, இது என்ன அப்படின்னு கேட்கலாம். எஸ் ஆர் நோ? நான் ஒவ்வொன்றுக்கும் பதில் வரேன். இது என்ன அப்படின்னு வரலாம். இது என்ன அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த 3 வீடியோ தாண்டி வந்தோடனே இங்க ஒரு வீடியோ வச்சிருக்கேன், ஜஸ்ட் 25 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு வீடியோ. இந்த வீடியோவை போட்டு, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போடும்போது காதுல இயர்போன் மாட்டணும். இது புரிஞ்சிருச்சா? இப்போ இந்த 3 வீடியோல ஏதோ ஒண்ணு காமிக்கிறீங்க, இது என்னன்னு கேட்டா டக்கு நீங்க போயிட்டீங்க, கேட்டீங்களா? எல்லாரும் என்னன்னு கேட்க மாட்டான். சில பேர் அட போயா இது மாதிரி நிறைய பார்த்துட்டேயா சொல்லலாமா? அப்ப அந்த மாதிரி ஒரு சொன்னா, நீ பார்த்தது வேற, இது வேற, இது அற்புதமான விஷயமா இந்த இடத்துல சொல்லுங்க, இது ஒரு அற்புதமான விஷயம், நீங்க எனக்கு டைம் கொடுத்தனா பாரு, ரொம்ப பாரு, அற்புதம், நீ நினைச்சது வேற இது வேற அப்படின்னு சொல்லுங்க. இல்லப்பா அதெல்லாம் சும்மாப்பா எல்லாம் அப்படிதான்ப்பா பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இங்க பாருங்க இந்த 4வது வீடியோ கீழே ஒரு வீடியோ இருக்கு பாருங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வெஸ்டேஜ். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது என்ன, எப்ப உலகத்தில் தோன்றுச்சு, எப்படி வந்தது, எல்லாம் இங்க இருக்கு. 10 நிமிஷம் ஓடும் இந்த வீடியோ காமி. இப்ப புரிஞ்சிருச்சுங்களா? இது என்னன்னா இங்க போறீங்க, இது மாதிரி நிறைய பார்த்துட்டேன் அப்படின்னாக்கா இங்க போறீங்க. சில பேர் என்ன சொல்லலாம், ஐயோ எனக்கு நேரமே இல்லப்பா, ஏதோ பண்ணும் தான், எனக்கு நேரமே கிடையாதுப்பா, ஒரே டைட்டா இருக்க, புரியுதுங்களா? அப்படின்னு சொன்னாச்சுன்னா
இங்க பாருங்க, இங்க மூணாவது பாருங்க, பேரபிள் ஆஃப் பைப்லைன். அதாவது நாம இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கோம், ஏதோ பண்ணிட்டு இருக்கோம்னா பக்கெட் தூக்கி கொண்டு இருக்கிறோம். இதை பாருங்க, நீங்களே பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்படியே பக்கெட் தூக்கிட்டு இருந்தாக்கா இளமையா இருக்கும்போது பக்கெட் தூக்க முடியும், வயசாகும்போது பக்கெட் தூக்க முடியாது. அப்ப பக்கெட் பைப்பை போட்டு விட்டோம்னா வயசானாலும் சரி, என்ன நம்மளுடைய தலைமுறைக்கும் வருமானம் வருது. ஒரு 10 நிமிஷம் சொல்லக்கூடிய, தமிழ்ல சொல்லக்கூடிய ஒரு வீடியோ இருக்கு, புரிஞ்சிருச்சுங்களா? இது என்ன அப்படின்னா, இங்க இது மாதிரி நிறைய பார்த்துட்டானா, இங்க டைம் இல்லைன்னா இங்க. அடுத்தது, எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லையா, எல்லாம் இல்லப்பா மாதிரி சொல்லலாம். எஸ், டோன்ட் வரி, நீங்க அவங்களோட போராடிட்டு இருக்காதீங்க. சரிங்க, பரவாயில்ல, நல்ல விஷயம் பாது. சரி, ஒண்ணு பண்ண, இவ்வளவு ப்ராடக்ட் இருக்கு, ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி பாரு, புரியுதுங்களா? ஒரு கன்சியூமரா மாத்த பாரு. புரிஞ்சிருச்சா ஃப்ரெண்ட்ஸ்? சிம்பிள் ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் இதை பார்த்து மாட்டும் போது இயர்போன் மாட்ட சொன்னேன், கரெக்டுங்களா? எனக்கு 3 பேர் வந்துட்டாங்களே சார், 3 பேருக்கு எப்படி சார் ஒரு போனை வச்சு நான் இயர்போன் கனெக்ட் பண்ணா? நிறைய தடவை காமிச்சிட்டேன். அமேசான்ல போனீங்கன்னா ஆடியோ நல்லா கேட்டுக்கோங்க, AUDIO ஆடியோ ஸ்பிளிட்டர், SPLITTER ஸ்பிளிட்டர் அப்படின்னு போட்டீங்கன்னா ஒரு நட்சத்திரம் மாதிரி ஒன்று வரும். ஒரே போன்ல இருந்து 5 பேர் காமிக்கலாம். ரெண்டா வாங்கிட்டீங்கன்னா 8 பேர் காமிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிறது இயர்போன் தான். இது புரிஞ்சிருச்சா? அடுத்தது காமிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதா கார் புக்கு, லீடிங் லேடிஸ் புக்கு, லக்ஸரி கார் புக்கு, வாய்ஸ் மேகசைன்லாம் வச்சிருக்கேன். இதை பாரியா, அதெல்லாம் உண்மை பாரியான்னு காமிக்கிறது. நம்ம கேட்லாக் எல்லாம் இங்க இருக்கு. இது புரிஞ்சிருச்சா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிளான். இப்ப இது பாருங்க, இப்ப சிஸ்டத்துக்குள்ள வாங்க. இப்ப சொன்ன மாதிரி இன்விடேஷனுக்கு, ப்ரீ அப்ரோச், பிரசன்டேஷனுக்கு எல்லாம் வச்சாச்சு. இப்போ நல்லா கவனிங்க. சாரி, இப்ப நல்லா கவனிங்க. இப்ப டீம் ஒர்க். இப்ப நீங்க இன்னைக்கு ஒருத்தரை போய் பார்க்க போறீங்க, சொல்லிருக்கு தெரியும் இல்லையா? அப்போ உங்க அப்ளைனோட பேசுறீங்க, ஐயா இத்தனை மணிக்கு நான் இந்த இடத்துல நான் பேச போறேன், இந்த வீடியோ வரீங்களான்னு கேளும். அவர் வந்தா உங்களுடைய இருப்பாரு. அப்போ டீம் ஒர்க் ஆச்சு. ஒருவேளை அவருக்கு வேற ஏதாவது வேலைக்கு இருக்கலாம், அவருக்கு வேற இன்னொரு டவுன்லைன் கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா? ஸோ அதெல்லாம் கோச்சிக்காதீங்க. அப்ப இந்த டைமுக்கு நான் போடுவேன், நீங்க கூட ஒரு வாட்ஸ்அப்ல வீடியோ காலில் வாங்க. சிம்பிள். என்ன கூப்பிடுங்க, நான் வரேன். நான் நிறைய பேருக்கு போயிருக்கேன். இப்போ புரிஞ்சிருச்சா டீம் ஒர்க்? இப்ப இதை செய்யும் போது ஜாயின் எடுக்க முடியுமா, முடியாதா? முடியும். அவ்வளவுதான். அப்புறம் ஃபாலோ அப் என்ன பண்ணும்? ஜூம் மீட்டிங்ல உட்கார வைங்க, விஐபி நடக்கும்போது விஐபியில் உட்கார வைங்க, விஎல்சியில் உட்கார வைங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாசத்துல நல்லா புரிச்சுக்கோங்க, ஒரு மாதத்துல ஒரே ஒரு ஆளை ஸ்பான்சர் பண்ண முடியும். ஒரு மாசத்துல 30 நாள் 30 பேருக்கு நீங்க பிளான் காமிச்சிருக்கீங்க. ஒருத்தர் தான் ஜாயின் பண்ணிருக்காரு அப்படின்னு, அதுக்கு மேல ஜாயின் ஆயிருக்கா இல்ல, ஒருத்தர் தான் ஜாயின் பண்ணிருப்பாரு அப்படின்னா, அதே தான் எல்லாரும் பண்ணாங்கன்னா 12 மாதங்கள் முடியும் போது 4096 பேர் இருப்பாங்க. 12 மாதங்கள் முடியும் போது 4096 பேரும் ஆக்டிவா இருக்க வேண்டாம். நிறைய பேர், 3/4 பேர் காணாம போயிட்டாங்க. 1000 பேர் தான் மிச்சம் இருக்கான். ஆளுக்கு 100 PV பண்ணாங்கன்னா எவ்வளவு PV பாருங்க. 1000 பேர் 100 PV, 1,00,000 PV. 1,00,000 PVனா 35 லட்சம் ரூபாய் பிசினஸ். 35 லட்சம் ரூபாய் பிசினஸ்னா 2.5 லட்சத்துல இருந்து 3 லட்சம் ரூபாய் உங்க வருமானம். முப்பது PV வச்சுக்கிட்டா கூட 30,000 ரூபாய் பிசினஸ். உங்க வருமானம் 1 லட்சம் ரூபாய், 70,000 ரூபாய், 80,000 ரூபாய். மாசத்துக்கு எவ்வளவுங்க? 1 மாசத்துக்கு 1 பண்ணலாம் இல்ல, எக்ஸ்ட்ரா 2 பேர். ஒரு மாசத்துக்கு 1க்கு பதிலா 2 பண்றோம் அப்படின்னா என்ன அது பாக்குறீங்களா? பாருங்க, 4,000 எங்க இருக்கு, 5 லட்சம் எங்க இருக்கு. இப்ப புரிகிறதா? நல்லா ஜெயிக்கல, முடியல அப்படின்னா செய்ய வேண்டியதை சரியா செய்யல. இதை விட வேற ஏதாவது வேணுமா? கொஞ்சம் யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் முடிவு எடுங்க.
அந்த எடுத்த பிளட்ஜை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 வருஷம் 3 வருஷம் இதில் நான் தொடர்ந்து செய்ய போறேன். அடுத்தது இந்த நிறுவனத்தின் மேல அசாதியான நம்பிக்கை, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கான்செப்ட் மேல அசாதியான நம்பிக்கை, இந்த பொருள் மேல அசாதியான காதல், உங்கள் மேலேயே ஒரு அசாதாரணமான நம்பிக்கை, இதெல்லாத்தோட இருந்து இதெல்லாம் வளர்த்துக்கிட்டு இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தட்ல இந்த கம்பெனியோட சிஸ்டம் கன்சியூம், ஷேர், லிஸ்ட், இன்விடேஷன், மீட்டிங், டீம் ஒர்க், ஃபாலோ அப். இதுல கன்சியூமுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஷேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, லிஸ்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இன்விடேஷன், மீட்டிங், டீம் ஒர்க், சிஸ்டம். இங்க RS ராஜன் ஒரு டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்காரு. வெறும் செல்போன் இயர்போன்லாம் வச்சுட்டு ஒரு பேக் வச்சுட்டோம்னா ஓவர். இதை செய்யணும். சில பேர் துப்புவான், சில பேர் இது பண்ணுவான், ஆயிட்டு போறான். நீங்க ஜெயிச்சே தீர்வீர்கள். முடிவெடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பக்காவா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கடைசியா ஒரே ஒரு விஷயம் காமிக்கிறேன் பாருங்க. சிறப்பான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, ட்ரீம் போடுங்க, உங்க லிஸ்ட் போட்டுக்கோங்க. இந்த ப்ரொமோ வீடியோ இந்த ஏதோ காமிங்க. என்ன வரும்? 3 தான் வரும். 1 எஸ், 1 மேபி, 1 நோ. எஸ்னா ஆட்டோமேட்டிக்கா ஆப்பர்ச்சுனிட்டியை காமிச்சிட்டு போறீங்க, புரியுதுங்களா? நோனா கன்சியூமரா மாத்த போறீங்க. 6 மாசம் இந்த கன்சியூமரா மாத்த என்ன பண்ணுங்க, 6 மாசம் பின்னாடி போடுங்க. கன்சியூமர் கூட 6 மாசம் 3 மாசம் திருப்பி ஒரு தடவை டச் பண்ணுங்க அவரோட, கேட்டீங்களா? அடுத்தது மேபி, மதில் மேல் பூனை. அப்போ உங்களுக்கு இன்னொரு டெலிகிராம் சேனல் வச்சிருக்கேன். அதுல பிரில்லியன்ட் காம்பன்சேஷனு, அது பேர் என்ன, நெக்ஸ்ட் மில்லியனர்ஸ், இதெல்லாம் என்னன்னு பாருங்க. வெறும் 1 மணி நேரத்தில் நான் தண்ணி காயப்படாது. நீங்க ஆளே இல்லை பாருங்க. 250 பேர் 236 பேர் தான் இதெல்லாம் செலவு பண்ணி ஆங்கிலத்தில் தெரிவிச்சு அதெல்லாம் தமிழாக்கம் பண்ணது. பொருளாதார சுதந்திரம், நெக்ஸ்ட் மில்லியனர்ஸ், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒன்னா காமிச்சிக்கிட்டாலே போதும். இந்த மேபி எஸ்ஸா மாறுவதற்கு. இப்ப எஸ்ஸா காமிக்கிறீங்க, பிரசன்டேஷன் காமிக்கிறீங்க. இங்க என்ன வரலாம்? எஸ் வரலாம். எஸ் வந்தா டிஸ்ட்ரிபியூட்டரு, நோ வந்தா திருப்பியும் கஸ்டமரு, மேபி வந்தா திருப்பி இதேதான். சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை தவிர வேற உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. இப்ப இவ்வளவு சிஸ்டம் இருக்கு. சொன்ன மாதிரி டியூ கார்டன் மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு, எனர்ஜி பூஸ்டர் மாதிரி இருக்கு, LRG9 மாதிரி இருக்கு, இப்ப நேத்து நான் பேசின கிரில் ஆயில் மாதிரி இருக்கு, அடுத்த வேற ஒரு ப்ராடக்ட். அது மாதிரி இவ்வளவு விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கும் போது இதையே வச்சுட்டு எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை, என்னால பணம் இல்லை அப்படின்னு உட்காந்துருந்தா கடவுள் போய் முன்னாடி இப்படி கை நின்றீங்கன்னா நீங்க யோசிச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்கலாம். இந்த 15-12 நாட்கள்ல நம்ம நிறுவனத்தினுடைய 20வது ஆனிவர்சரி. சாதாரணமாக ஒரு 7-8 பொருள்களை வச்சுக்கிட்டு, ஒரு 5-6 டிஸ்ட்ரிபியூட்டரை வச்சுக்கிட்டு, 2 ஆபீஸை வச்சுட்டு, ஒரு 9 ஊழியர்களை வச்சுட்டு தொடங்கிய இன்னைக்கு நிறுவனம் 20 வருடங்கள் இழுத்து சக்க கூடு. எவ்வளவோ பேர் வாழ்க்கைக்கு இது கொடுத்து. ஸோ அப்ப நமக்கும் வெற்றி இருக்கா? முடிவெடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜெயிப்போம். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. நம்ம நெக்ஸ்ட் நம்மளுடைய டியூஸ்டே ட்ரைனிங்ல சந்திப்போம். அது வரைக்கும் உங்களது விடைபெறுகிறேன். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. விஷ் யூ வெல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.